என்னுடைய அப்பாவுடைய பேர் திரு ஏ நாகராஜன். அவர் ஒரு பலசரக்கு கடையில் ஒரு மேனேஜராக கடைசியாக இருந்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு சேமியா தயாரிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கு சேமியா பற்றி எதுவுமே தெரியாது, சேமியாவுடைய தயாரிக்கும் முறை என்னன்னு தெரியாது, சேமியா மார்க்கெட் பண்ணு என்னன்னு தெரியாது, சேல்ஸ் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவர் இமீடியட்டாக எஸ்ன்னு சொல்லி குதிச்சாரு. என்னவே இல்லை, உள்ள வந்துட்டார். ஸோ வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த தயாரிக்கும் முறையை சீரியஸாக கற்றுக்கிட்டாரு, குயிக்கா. ஸோ எவ்வளோ குயிக்காக கற்றுக்கிட்டு அதில் இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறப்ப எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக செய்யறதுங்கிறது ஒரு கலை. அந்த கலை எங்கள் அப்பா சிறப்பாக செய்தார். அதுவும் இல்லாமல் சேமியாவை ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ரோஸ்டட் சேமியா அப்படின்ற ஒரு நியூ கான்செப்டை கொண்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்டாக மாற்றி இன்னைக்கு பல இன்னோவேஷன்ஸை நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ராகி வெர்மிசலி நாங்கள் தான் முதல்ல பண்ணோம், இன்னைக்கு பிரியாணி வெர்மிசலி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள், கொழுக்கட்டை ஃப்ளார்னு ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் த மார்க்கெட். அதுக்கு ஒரு இது கொடுத்தோம், அச்சு கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன் விஷயங்கள் எங்கள் அப்பா தொடங்கி இன்ன வரைக்கும் நாங்கள் எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது இலக்கு அப்படின்னு குரல் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.